பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. நேயர்களுக்கு வணக்கம். சம்பாத்தியம் புருஷ லட்சணம், வீட்டில் இருக்கிறதா பெண்களுக்கு அழகு அப்படிங்கிற பழைய பஞ்சாங்கெல்லாம் இப்போ மாறிடுச்சு. இந்த மாற்றத்தை பற்றி ஆண்களும் பெண்களும் என்ன நினைக்கிறாங்க, பெண்களோட ஒர்க் லைஃப் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. உங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்களா சார்? இல்லைம்மா, ஹவுஸ் ஒய்ஃப் தான். இல்லைம்மா, ஹவுஸ் ஒய்ஃப் தான்மா. இல்லைம்மா, இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப் தான். பெண்கள் காலகாலமாக வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறாங்கல்ல மேம், இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறது இல்லை வீட்லேயே ஹோம் மேக்கராக இருக்கிறது எது நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? வேலைக்கு போகிறது தான் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்து பசங்களை பார்த்து வேலைக்கு வீட்டில் இருக்கிறது எனக்கு நல்லது தான். ஒருத்தர் வேலைக்கு வந்துட்டு வீட்டில் செய்யறதும் ஒருத்தர் விருப்பப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்துன்னு வேலை செய்யலாம். ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் அங்கேருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறத வீட்லேயே எதனா ஒரு தொழில் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஷியோராக எல்லாருக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டாக இருக்கணும். அது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் லேடிஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா அது வேலைக்கு வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் முடியும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வேலைக்கு போகிறதுங்கிறது மஸ்ட்டு. எனக்கு 3 பொண்ணு தான். எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, எல்லாரையும் கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு வீட்டில் இருக்க சும்மா இருக்கிறோமே, நம்ம வாடகை கொடுக்கணுன்றதுனால தான் நான் வேலைக்கு வரேன். வெளியில் போய் வேலை தான் செய்யணும். வீட்டில் இருந்தால் அது வீட்டிலேயே குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இப்படியே தானிட்டு இருந்தால் அது பெண்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். போய் வெளியில் போய் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வேலைக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இட் டிபெண்ட்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸு. சில பேருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும், சில பேர் ஃபேமிலிஸ் அவங்களுக்கு வீட்டில் இருக்க சொல்லுவாங்க, சில பேருக்கு வெளியே அவங்க இண்டிவிஜுவலாக வெளியே போக அவங்க இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, சில பேர் ஃபேமிலிஸ் அவங்கள புஷ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் இருக்காது. பெண்கள் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ் வேலையும் செய்கிறது சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது இண்டிவிஜுவலை பொறுத்து. ஒவ்வொருத்தருக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் வச்சுக்கிறாங்க, பண்ண முடியுங்கிறவங்க பண்ணுறாங்க. அது இண்டிவிஜுவல் மேலே டிபெண்ட் ஆகும். சில பேருக்கு வீட்டில் இருக்கிறதே பிடிக்கும், சில பேருக்கு வெளியே வேலை செய்கிறது பிடிக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் இண்டிவிஜுவல். பட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி ஃபார் அ உமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆஸ் பர் மை தாட்ஸ், ஜஸ்ட் ஐ சப்போர்ட் தட். தட்ஸ் இட். பெண்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேலைக்கும் போகிற சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா மேம்? நாட் அட் ஆல், பிகாஸ் நானும் வேலைக்கு போகிறேன். நான் ஐ எம் டூயிங் ஆல் மை ஒர்க். ஐ டோன்ட் ஹேவ் சர்வெண்ட் அட் ஆல். My husband helped me, he helps me a lot. So understanding, mutual understanding இருந்தால் பெண்கள் ஆண்கள் இந்த வேலை அந்த வேலை அப்படி ஒன்றும் இல்லைம்மா. எல்லா வேலையும் எல்லாரும் பண்ணலாம். Provided we respect for, we should give respect, preference, space for each other. அவ்வளோதான். இப்போ பெண்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வெளியும் போய் வேலை செஞ்சால் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது women are born multitaskers. We all born for it. Obviously we'll do multitasking. ஸோ அது அவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வீட்டில் இருக்குங்க சில ஆளுங்க the mother-in-laws or the husband or sharing responsibilities may reduce the pain for a woman of working. That's it. சார், வீட்டு வேலையில் உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னால் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் என்னால் என்ன முடியுதோ கண்டிப்பாக பண்ணுவேன். நான் ஹெல்ப் பண்ணுவோம். என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க சார்? என்ன சொல்கிறாங்களோ அது க்ளீனாக ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். வீட்டு வேலைக்கு சண்டே லீவுனாலும் சப்போர்ட் பண்ணுவோம், மற்ற நாள் பண்ண முடியாது. கிடையாது. பண்ணணும் நானும் நினைக்க மாட்டேன், அவரும் பண்ண மாட்டார். பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க? என்ன வீட்டில் குழந்தைய பார்க்க சாப்பாடு இது பண்ணுவாங்க. மற்றபடி ட்ரெஸ் ஏதாவது இது ஒன்றுலாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தால் வேலை பார்ப்பாங்க. உங்கள் வீட்டு வேலையில் உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. The first thing which my husband helps me, I doesn't know how to cook. It was 10 months since I got married. என் புருஷன் அது எவ்வளோ கேவலமாக இருக்கணும், சூப்பராக இருக்குமா, ஆனால் நெக்ஸ்ட் டைம் இது கொஞ்சம் கம்மி பண்ணதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். நோ we are working for it, but he is supporting me in that. Really I appreciate it. செய்வேனே. என்னென்ன மாதிரி உதவி செய்வீங்க சார்? என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த எல்லா வேலையும் உதவி தான் செய்யலாம். இப்போ வரைக்கும் பாதி வேலைகள் நான் செஞ்சுட்டு தான் வரேன். வீட்டிலேருந்து துணி துவைக்கிறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது, கடைக்கு போயிட்டு வர்றது, எல்லா வேலைகளும் செஞ்சு பாதி வேலையெல்லாம் அவங்கள்ட்ட சிரமத்தை குறைச்சிக்கிட்டு தான் நாங்கள் இப்போ வர்றோம். நாங்கள்
அதனால் அது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். எல்லா ஆண்களுமே செய்யணும், தப்பு கிடையாது. நம்ம வீட்டு வேலை நம்ம தானே செய்யணும், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, கண்டிப்பாக செய்யலாம். பெண்கள் வேலைக்கு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? மஸ்ட் மேம், இன்னைக்கு போகணும். நாங்கள் எப்படி போகிறோமோ, நாங்கள் எப்படி எங்கள் கரியரை பார்க்கணும், எங்களுக்கு ஃப்யூச்சர் ஆம்பிஷன் அப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே இது வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஃபைனான்ஷியலி அவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், ஃபேமிலிக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். 2 பேருமே வேலைக்கு போகிறது பெஸ்ட் என்னை பொறுத்தவரையிலுமே. இல்லை அவங்களோட காலில் நிற்கணுங்கிறது அவங்களோட இது கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி வந்து 2 பேருமே ஈக்குவலாக வந்து ஏர்னிங் இருந்தால் தான் வந்து இன்றைக்கி குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து 2 பேரும் ஈக்குவலாக நம்ம பண்ணால் தான் ட்ரீட் பண்ணால் தான் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல இதில் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும், நல்ல இதில் அவங்களே ஒரு ஸ்டேட்டஸில் வந்து வளர்க்க முடியும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். தப்பே நம்ம படித்தவங்க சும்மா வேலைக்கு போகலாம் இல்லாமல் இருக்குது. அது அவங்க இஷ்டம், அவங்க வீட்டுக்கார இஷ்டம். நான்லாம் எங்கள் மனையெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், வீட்டாட இருந்தால் ஏன் பண்ணும். வெளியில் போய் வேலை தான் செய்யணும். வீட்டில் இருந்தால் அது வந்து வீட்டிலேயே குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இப்படியே தான் இருந்தால் அது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். போய் வெளியில் போய் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வேலைக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெண்கள் சமுதாயத்தில் வந்து அவங்க வேலைக்கு போனாங்கன்னா தான் வெளி உலகம் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகிறது நல்ல விஷயம் தான். பெண்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில். ஏன்னா 2 பேருடைய வருமானம் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியுங்கிற சூழ்நிலைகள் உருவாயிருக்கனால பொருளாதார தேவைகளுக்காக கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப அவசியம். இப்போது நம்ம எல்லாரும் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா சம்பாத்தியம் அப்படிங்கிறது புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சேஞ்சுக்கு மாற்றி இனிமேல் பசங்க, அதாவது ஆண்கள்லாம் வேலைக்கு போக வேண்டாம், பெண்கள் மட்டும்தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு சட்டம் கீதை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்புமா. அது எல்லாம் நம்மளே போட்டாங்கன்னா 2 பேரும் ஒத்து உழைச்சாதான் நல்லா இருப்போம். அந்த மாதிரி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மேடம். கண்டிப்பாக அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னாலே அதுக்கு எதுவும் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப தப்பாக இருக்குமா அது. ஏன்னா வந்து ஆண்கள் வேலைக்கு போனால் தான் குடும்பம் வந்து அந்த இதுவாக ஒரு கௌரவமாக இருக்கும். பெண்கள் வேலைக்கு போய்ட்டு ஆண்கள் வேலைக்கு போக கூட வீட்டில் இருந்தால் தவறாக இருக்கும். இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒத்து வராதுன்னு சொல்ல முடியாது, காலப்போக்கில் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஏன்னா மேலை நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, வேலை என்ன இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அது மாதிரிலாம் இருக்குது. இப்போமே 50% பெண்களுக்கு எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்பில் எல்லாமே கிடச்சிருச்சு. இன்னும் 100% பெண்களுக்கே கிடைக்குங்கிற போது அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அது நல்லா இருக்காது. அந்த மாதிரி ரூல்ஸ், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் போட தேவையில்லை. பெண்களுக்கு வேலை நல்ல வேலை இருக்குன்னா போய் சம்பாதிக்கலாம். ஆண்கள் மென் கேன் ஹெல்ப். இஃப் தே ரிட்டையர் தே கேன் ஹெல்ப் அட் ஹோம். நாட் நெசசரி தட் ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், பெண்கள் வீட்டில் இருக்கணும், இல்லை பெண்கள் வேலைக்கு போயிட்டு ஆண்கள் வீட்டில் இருக்கணும். அந்த மாதிரி நோ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் பெண்கள் ஆண்கள். அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த மாதிரி ஒரு நினைப்போடு we have come here to live for few years, few decades. We don't know how many years we are going to. அந்த வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிற நம்ம பார்ட்னர், நம்ம லைஃப் பார்ட்னரோ, நம்ம குழந்தைங்களோ, நம்ம பேரண்ட்ஸோ, இஃப் எவ்ரி திங் கோஸ் ஸ்மூத்லி, லைஃப் இஸ் குட் ஜேர்னி. தட்ஸ் ஆல். காலங்காலமாக சம்பாத்தியம் அப்படிங்கிறது புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சேஞ்சுக்கு மாற்றி இனிமேல் பெண்கள்லாம் வேலைக்கு போகட்டும், ஆண்கள் வீட்டில் இருக்கட்டும்னு ஒரு இது சிஸ்டம் மாதிரி வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் மேம்? அது அந்த வீட்டை பொறுத்து. இப்போ காலங்காலமாக இருந்தது புருஷ லட்சணம், உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொன்னாங்க. இப்போ அப்படி கிடையாது. 2 பேருமே வேலைக்கு போனால் தான் இந்த கரண்ட் ஸ்டேட்டஸில் ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சம்பாதிக்கிறதே போதும், இன்னொருத்தர் வேண்டாம் அப்படின்னா அது அவங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கிட்டோமே, நம்ம எதுவும் பொதுவாக சொல்ல வேண்டாம். அதனால ஆண்களையும் ரொம்ப இது பண்ணக்கூடாதுல்ல, ஆண்களையும் நம்ம இது ஒன்று கொச்சப்படுத்தி இது பண்ணக்கூடாதுல்ல. ஆண்களை வீட்டு வேலையை பார்க்கணும்னா நம்மளுக்கு இப்போ நம்மளால் வேலை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம ஆண்களை வேலை பார்க்க சொல்கிறோம். அதனால் ஆண்களையும் நம்ம இது பண்ணக்கூடாது. சரி, இப்போ காலங்காலமாக சம்பாத்தியங்கிறது புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சும்மா ஒரு சேஞ்சுக்கு பெண்கள் வேலைக்கு போகட்டும், ஆண்கள் வீட்டில் இருக்கட்டும்னு ஒரு சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நடைமுறை சாத்தியம் இல்லைங்களே. சூப்பராக இருக்கும். நான் ரெடி, அவங்க ஒத்துட்டா நான் ரெடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவே நடுவில் அந்த கோவிட் சுச்சுவேஷனில் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ண முடியாமல் நான் வீட்டில் தான் இருந்தேன், அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, அது நல்லாவும் இருக்கும், நமக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ கண்டிப்பாக அவங்க சாவ போகிறாங்க அப்படி சொன்னோன்னா. ஆனால் சில பேர் இருக்காங்க இல்லையா, லைக் தே ஆர் சென்டிங் தேர் வைஃப்ஸ் டு ஒர்க் அண்ட் தே ஆர் டேக்கிங் ஆஃப் த ஹோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல், ஐ கெஸ். தட்ஸ் இட்.
அது பெண்கள் என்னை பொறுத்தவரை பெண்கள் வேலைக்கு போகிறது அனுமதி மாட்டேன். இருக்கிற வரைக்கும் நம்ம ரத்த ஓட்ட வரையும் ஆண்கள் தான் உழைக்கணும். மேம் இப்போ வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை எது பெண்களுக்கு சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? It depends upon the nature of work. வீட்டு வேலை சிரமமே இல்லை. ஆக்சுவலி இட்ஸ் ஜாய் ஆஃப் டூயிங். நான் எவ்ரிடே என் ஃபேமிலி என் குடும்பம் அந்த மாதிரி நினைச்சாக்கா இட்ஸ் நாட் அட் ஆல் அ பிக் டீல். இட்ஸ் நம்ம வி ஹாவ் டு அட்ஜஸ்ட். தட்ஸ் வாட் ஐ டூ. சம்டைம்ஸ் நான் வந்து குக்கிங் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். சப்போஸ் எனக்கு டயர்ட்னஸ் இருந்ததுன்னா ஐ ரெடியூஸ் மை குக்கிங். I'll get food from outside. My husband helps me in that. He will be ready to help me. Sometimes I cook more than enough so that I can store for the next day. It depends. We have to see to the situation and act according to it. எனக்கு 2 பசங்க. ஸோ வீட்டில் இருந்தேன்னா வேலை டபுள், ஆஃபீஸுக்குன்னு வந்தேன்னா வேலை கம்மி தான். வீடை ஹேண்டில் பண்ணுறத விட ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி தான். ஐயோ இதே கஷ்டமான கொஸ்டின். உண்மையாக சொல்லணும்னா அது எப்படி சொல்ல முடியும்? ஸோ அக்கார்டிங் டு மீ ஐ திங்க் லைக் ஆஃபீஸ் மேபி பிகாஸ் we can do household work very easily, no? So maybe office work like a bit tough. I think so, that's it. இப்போ உங்கள் மனைவி வேலைக்கு போனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது மாதிரி சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 100% கண்டிப்பாக கிடைக்கும். அதை பற்றி ஃபைனான்ஸ் சப்போர்ட்டே தேவையில்லை. என்னோடய சம்பாதனம் தான் போதும். அவங்க போயிட்டு சம்பாதிக்கணும் தேவையில்ல. அவங்க பெண்கள் வந்து வேலைக்கு போனால் எவ்வளோ இடைஞ்சல்னு நம்மளுக்கு தெரியும், நம்மள அனுபவத்தில் தெரியும். அதனால் வந்து எங்கள் வீட்டை வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணுவேன், அவ்வளோதான் சொல்ல. மற்றவங்கள நம்ம சொல்ல முடியாது. உண்மை அதான். ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கு கண்டிப்பாக ஒரு பெண் வேலைக்கு போய் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அது மனைவி தாங்கிறது இல்லை, மகள் கூட போகலாம். அப்படிலாம் இல்லை. அவங்க விருப்பப்பட்டால் போகிறவங்க விருப்பப்படாலும் போகணும். இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்தும் இல்லை கணவர்கிட்ட இருந்து என்னென்ன மாதிரி சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸில் சப்போர்ட் பண்ணணும். எப்பாவது லைக் ஷிஃப்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால், வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஹெல்ப் பண்ணணும். இஃப் போத் ஆஃப் தெம் பிலாங்ஸ் டு சேம் ஃபீல்ட், நோ, யூ கேன் ஷேர் யுவர் வைஃப்ஸ் ஒர்க். தட் வில் பி ஸோ குட். லைக் a small appreciation for their work is a very big support you can do to your soulmate. That's what I'll say. ஈஸியாக இருக்கும். என்னென்ன மாதிரி சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? எனக்கு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தாலே எனக்கு போதும். நான் வெளியில் வர வேண்டியது இல்லை. வீட்லேயே எனக்கு சாப்பாடு செய்கிறது எனக்கு கொஞ்சம் இதுவெல்லாம் தெரியும். வீட்லேயே இது பண்ணுவேன். அவர் ஒத்துழைக்க மாட்டார். மெயினாக சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் வேணும். உடம்பு ரீதியாக அதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட். சைக்கலாஜிக்கலாக அவளுக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த விதத்தில் அவளை எவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க முடியுமோ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுவே பெரிய ஹெல்ப் தான். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். டெஃபினெட்லி டொமஸ்டிக் ஹெல்ப் இருக்கணும். டொமஸ்டிக் ஹெல்ப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். முதல்ல அந்த ஹெல்ப் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங், there should be understanding between him and her. Then domestic help, that's all. Day to day matters தான், அவ்வளோதான். Day to day matters only make the journey sweet or bitter, that's all. There's nothing like big journey. Life is not a very long big journey. It's day to day matters. உங்களை விட உங்கள் மனைவி அதிகமாக சம்பாதிச்சா நீங்கள் ஒத்துப்பீங்களா? வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அது. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பெண்ணுடைய வருமானம் அதிகமாக இருக்குங்கிறப்போ அது வரவேற்கத்தான் செய்யணும். அதில் வந்து எந்த விதமான ஈகோவோ காழ்ப்புணர்ச்சியோ கொள்வது வந்து நல்ல விஷயமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, பெரும்பாலான ஆண்களுடைய கருத்து இதுவாக தான் இருக்கும். டெஃபினட்டாக ஏற்றுப்பேன் நான். கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன். கண்டிப்பாக ஒத்துப்போம். இப்போவும் அதான் நடந்துட்டு இருக்கு. என்னை விட அதிகமாக தான் சம்பாதிக்கிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. உங்கள் மனைவி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு முழு சுதந்திரம் தருவீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம் மேடம். நீங்கள் வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமா, குடும்பமும் நல்லா இருக்கும், குடும்ப கஷ்டமும் கொஞ்சம் தீரும். இப்படிலாம் கிடையாது. வீட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்? வீட்டை இருந்தால் நம்ம தான் வேலைக்கு போய்ட்டு வரோம். அவங்க வீட்டை இருந்து ரெஸ்ட் எடுத்து வீட்டு வேலையை பார்த்துன்னு இருந்தால் ஈடுபாடு நல்லாயிருக்கும். அவங்களும் வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளும் வேலைக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு ஈடுபட முடியாது. எதுக்குமே நம்ம சந்தோஷம் இருக்க முடியாது. உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.